Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai. தன் மீதான வழக்குகளை முடித்துவிட்டு நிம்மதியாக வாழ விரும்புவதாக பிரபல ரவுடி வரிச்சூர் செல்வம் தெரிவித்துள்ளார். வழக்கத்துக்கு மாறாக மிகப்பெரிய அளவில் தங்க ஆபரணங்கள் அணிந்து கொண்டு தோற்றமளிப்பவர் வரிச்சியூர் செல்வம். மதுரை மாவட்டத்தைச் சேர்ந்த இவர் மீது ஏராளமான குற்ற வழக்குகள் நிலுவையில் உள்ளன. வரிச்சியூர் செல்வத்திடம் கூட்டாளியாக இருந்த விருதுநகர் அல்லம்பட்டியைச் சேர்ந்த செந்தில்குமார் சில ஆண்டுகளுக்கு முன்பு துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்டார். இது குறித்த வழக்கு விருதுநகர் 2வது நீதித்துறை நடுவர் மன்றத்தில் நடைபெறுகிறது. இந்த வழக்கின் விசாரணைக்கு வரிச்சியூர் செல்வம் ஆஜரானார். அப்போது புதிய தலைமுறையிடம் பேசிய வரிச்சியூர் செல்வம், தன்னை காவல்துறையினர் என்கவுண்டர் செய்யும் திட்டத்தில் இருப்பதாக சொல்லப்படுவது வதந்தி என்று கூறினார். காவல்துறையால் தனக்கு எந்த அச்சுறுத்தலும் இல்லை என்றும் தன் மீதான வழக்குகளை எல்லாம் முடித்துவிட்டு நிம்மதியாக வாழ ஆசைப்படுவதாகவும் அவர் கூறினார். விருதுநகர் வாய்தா வந்திருக்கேன். இந்த ஃபர்ஸ்ட் வாய்தா இன்னைக்கு வர 30/4 அந்த அம்மா ஐயா போட்டிருக்காங்க வாய்தா. அடுத்த வாய்தாக்கு வரணும். கரெக்டாக வாய்தாக்கு மற்றதெல்லாம் நான் போயிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன். என் மேலே எந்த இதில் போலீஸ் கரெக்டாக நான் கட்டுப்பட்டு அவங்க எப்போ சொல்கிறாங்களோ வாய்தாக்கு வர வாய்தாக்கு போக இந்த கேஸெல்லாம் முடிச்சு விட்டு நிம்மதியாக வளரணும்னு ஒரு ஆசை. அதெல்லாம் இல்லை, அவங்க போலீஸ் அப்படி அவங்களுக்கு அவங்க நாலேஜுக்கு அது கிடையவே கிடையாது. இது வதந்தியாக தான் சொல்லப்பட்டிருக்கு. போலீஸ் அந்த மாதிரி எதுவுமே அந்த மாதிரி இதே இருக்கலை. நம்மளும் அப்படி போலீஸுக்கு எந்த வேலையும் நம்ம இது பண்ணல. நம்மளுக்கு வேலையை பார்க்குறோம், போகிறோம் வர்றோம். அதனால் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த வாய்தாக்கு வந்திருக்கோம், அந்த எல்லாம் போலீஸ் எல்லாம் வந்திருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்கோம். அது ஒன்றும் பிரச்சனை எனக்கு எந்த பரட்டலும் கிடையாது. மட்டும் தானே வந்திருக்கேன் பாருங்க. அதனால எந்த இதுவும் கிடையாது. ஐயோ, போலீஸ் எனக்கு நல்லா சப்போர்ட் பண்றாங்க. அவங்களுக்கு நான் ரொம்ப சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கேஸை முடிச்சுட்டா நான் அவனுக்கு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கேன். முன்னதாக செந்தில்குமார் கொலை வழக்கின் விசாரணையை வரும் 30ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து விருதுநகர் 2வது நீதித்துறை நடுவர் மன்ற நீதிபதி ஐயப்பன் உத்தரவிட்டார். புதிய தலைமுறைக்காக விருதுநகர் செய்தியாளர் ஏ மணிகண்டன். Pioneers with 23 years experience. School of Allied Health Sciences, VMRF DU, WIMS Hospital Campus, Salem, Puducherry and Chennai.